அஸ்ஸலாமு அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாப்பாவோட ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. அதை எடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். காலையிலே கிளம்பி நாங்கள் ஏர்லியாக ஸ்கூலுக்கு போயிட்டோம். போகும்போதே பயங்கரமாக வெல்கமிங்லாம் இருந்துச்சு. கிராண்ட் பேரண்ட்ஸ் செலிப்ரேஷனுங்கிறதுனால கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லாமல் எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? அதனால் ஃபஸ்ட்டு என்னை போய் எங்கள் அப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலில் வந்துட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் வெல்கம் பண்ணுற மாதிரி ரெட் கார்பெட்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. வெல்கம் பண்ணிவிட்டு பலூன்லாம் கட்டியிருந்தாங்க. நல்லா ஆர்ச் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் டேங்கனால ஒரு தாத்தா பாட்டியோட ட்ராயிங் வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. அதுக்கப்புறம் அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் உட்காந்துருந்தோம். வெல்கமிங் ஸ்பீச் நடந்துட்டு இருந்துச்சு. Grandparents of the little stars, on behalf of our management, I extend a hearty welcome to each one of you present here today. Family's greatest friend. வெல்கமிங் ஸ்பீச்சுக்கு அப்புறம் பாப்பாவோட டான்ஸ் இருந்துச்சு. என்னதான் குழந்தைங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடவே தெரில அப்படின்னாலும் இந்த மாதிரி குதிக்கிறது நடக்கிறதே இதுவே பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே அமுச்சு விட்டுட்டாங்க. பாப்பா வந்தோடனே அவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து ஃப்ளவர் கொடுத்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரின்ஸ்பாலை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெளில வந்தால் இந்த மாதிரி ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கூட அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். A few moments later. ப்ரோக்ராம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் கிளம்பி சிஸ்டர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிளான் இருந்தது. போகிற வழியில் எங்கள் அக்காவுக்கு மீன் மக்கனா ரொம்ப பிடிக்கும். சரி அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. என் பொண்ணுக்கிட்ட வந்து பொறுமையாக போ, சத்தம் போடாமல் போ அப்படின்னு சொன்னால் அவள் ரொம்ப பொறுமையாக நடந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு இருந்தா. அன்எக்ஸ்பெக்டட் மீட் எப்போவுமே செம பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அப்படி தான் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைம் எனக்கு ரொம்ப ப்ளசன்டபுளாக போச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என் தங்கச்சி வந்து அவள் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தா. சென்சார் கிளாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸ்கூல் லெவலில் வந்து ஃபஸ்ட் வந்ததுனால தஞ்சாவூருக்கு செலக்ட் ஆகியிருந்தா. தஞ்சாவூர் காலேஜ்க்கு போகிறதுக்காக செலக்ட் ஆகியிருந்தா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு இருந்தோம்.
கேடிவியில் இந்த படம் போட்டிருந்தோம். அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பேசிகிட்டே படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கதை அடிச்சுட்டு அப்படியே இந்த டே எங்களுக்கு சூப்பராக போச்சு. இந்த டே இப்படி தான் எங்களுக்கு நல்லா மெமரபுளாகவும் ஹாப்பியாகவும் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.